தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி கடந்த பொங்கலுக்கு வெளியாக திட்டமிடப்பட்டிருந்த படம் தான் ஜனநாயகன். இந்த படம் பல காரணங்களால் ரிலீஸ் ஆகாமல் போனது. மிக முக்கியமாக படத்தின் ரிலீஸ் சான்றிதழ் கிடைக்காததால் ரிலீஸ் தேதி மாறியது. இதுவரை படத்தின் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி குறித்து எந்த ஒரு தகவலும் படக்குழு தரப்பில் தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்கையில் சமீபத்தில் ஜனநாயகன் முழு படமும் HD தரத்தில் இணையத்தில் லீக் ஆகி பெரிய அதிர்ச்சியை மொத்த படக்குழுவினருக்கும் திரை உலகத்திற்கும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மொத்த திரை உலகமே கண்டனங்களை தெரிவித்துவிட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் இந்த விஷயத்தில் குற்றவாளிகள் தேடி வந்தார்கள். இதற்காக சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டது. நிலைமை இப்படி இருக்க மொத்தம் 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் நடிகர் விஜய் மட்டும் இதுவரை எதுவும் பேசாமல் இருக்கிறார். இப்படி இருக்கையில் விஜய் ஏன் இது தொடர்பாக இன்னும் வாய் திறக்கவில்லை என்பது குறித்து விஜய்க்கு நெருக்கமானவர் தெரிவித்துள்ள தகவல் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. விஜய் தரப்பிலிருந்துதான் இந்த படத்தை லீக் செய்து விட்டார்கள் என்று குற்றம் சுமத்துவர்கள் அதற்கான போதிய ஆதாரம் இல்லாமல் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இது தொடர்பாக திருச்சி விமான நிலையத்தில் விஜயிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது விஜய் எதுவும் பேசவில்லை. சமீபத்தில் தாவேகா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பிரச்சார மேடையில் பேசுகையில் விஜய் இது தொடர்பாக பேசாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய முழு கவனமும் மக்கள் மீதும் ஒரு நல்ல அரசை கட்டமைப்பதன் மீதும் தான் இருக்கிறது. இதற்கிடையில் தனது சொந்த லாப நஷ்டங்களை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. அதனால்தான் ஜனநாயகன் லீக் தொடர்பாக அவர் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் தொடர்ந்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் என்று கூறியுள்ளார்.